இருந்து என் வாழ்க்கை தொடங்கினாலும் என் வாழ்க்கையினுடைய பாதைகள் சிந்தனை வர 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 மேல் நோக்கி வேறு நிலைக்கு போய்கொண்டே இருக்கிறது. இதுதான் மனித தத்துவம். நீங்க எங்க வேலைக்கு போறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் 17 வருஷமா ஒரே வீட்டுல இருக்கிறேன், 17 வருஷமா ஒரே காலேஜ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. இப்போ கூட ஹூஸ்டன் போயிட்டு வந்தேன். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு சேர் இருக்கு, தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கேன். அங்கதான் இருப்பேன், சென்னையில தான் இருப்பேன், அந்த குழந்தைகள் கிட்ட தான் இருப்பேன், அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் இருப்பேன். என்ன காரணம்? நான் இதை தெரிந்து கொள்கிறேன், உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் சில பல விளக்கங்களை, ஞானத்தை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில கால் வைங்க. நான் சொல்றேன், சம்பாதிக்கிறது பிரச்சனையே கிடையாதுங்க, வேலை பெறுவது பிரச்சனையே கிடையாது. உங்களிடத்தில் ஆயுதம் இருக்கிறது. ஒரு கம்பெனிக்கு போறீங்க, ஒரு ஆபீஸ்க்கு போறீங்க, இல்ல ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க. 2 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அந்த 2 பேரையும் பார்த்துட்டு மேனேஜ்மெண்ட் சொல்லிருச்சு, இல்ல ஒருத்தனுக்கு தான் வேலைன்னு. ஒருத்தன் வந்தான், அவனுக்கு தான் வேலைன்னு சொன்னா நீ என்னப்பா செய்வேன்னா, சார் ரொம்ப உடஞ்சு போயிருவேன் சார். அப்புறமா அவ்வளவுதான், வேலை இல்லைன்னு சொன்னா என்னப்பா, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சார்னு போயிடுவேன். இன்னொருத்தங்கிட்ட அதே கேள்வி கேட்டான். அவன் சொல்லுவான், உடைய மாட்டேன் சார். வேற, இந்த கம்பெனி கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போயிருவேன் சார்ட்டான். அவனை தான் பிடிச்சாங்க வேலைக்கு. கான்பிடன்ஸ் இருக்குல்ல, அந்த கான்பிடன்ஸ் எப்படி வரும்? சில பல கருத்து தெளிவு வந்துருச்சுன்னா வந்துருங்க, பயமே வராது. ஃபியர். F false, E evidence, A appearing, or real. False evidence appears real. அவ்வளவுதான். ஃபியர் அப்படின்னு ஒரு ஃபேக்டரே இல்ல. அச்சம் இல்லை, அமங்குதல் இல்லை, நாணுதல் இல்லை, நடுங்குதல் இல்லை. எதுனேனும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினாலும் கலங்க மாட்டோம், கடற் பொங்கி எழுந்தாலும் அஞ்ச மாட்டோம். யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எப்பொழுதும் அஞ்சோம். எப்போ வரும் இந்த சொல்? மன தெளிவு இருந்தால் வரும். குருவுக்கு அந்த தெளிவு இருக்கணும். அப்பதான் ஒரு 30 குழந்தைகளை வழிகாட்ட முடியும். நாம என்ன தாயா? இல்லையே. அதற்கு அடுத்த நிலைக்கு போய் 30 தாய்மார்களுடைய வேலையை சேர்ந்து செய்கிறோமே. நான் சொல்றது 30ங்கிறது ரூல்ஸ் அடிப்படையில. சில ஸ்கூல்ல எல்லாம் போய் சிக்குவீங்க, 80-90 எல்லாம் இருக்கும் கிளாஸ்லயே. அத்தனை குழந்தைகளை மேனேஜ் பண்ணணுமே. நான் ஒரு கருத்து சொல்லுகிறேன் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் புத்தன். Because Buddha is a teacher. Is a great teacher. Buddha. ஏன் அந்த டீச்சரை பிடிக்கும் தெரியுமா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அவன், அதனாலேயே அவனை படிச்சானா. புத்தன் காட்டிய வழியில், கூர்ந்து கவனிங்க, புத்தன் காட்டிய வழியில் நீ நடக்க விடாமல் புத்தனே வந்து தடையாக நின்றால், புத்தன் காட்டிய வழியில் உன்னை நடக்க விடாமல் புத்தனே வந்து தடையாக நின்றால் நீ அந்த புத்தனையே கொலை செய்யலாம். இதாங்க புத்தன். He is a teacher. எந்த விதத்திலும் நான் சொல்லிக் கொடுத்த பாடத்தில் இருந்து நானே வந்தாலும் நீ பின்வாங்கி விடாதே என்று சொல்லுவது, என்னையே தண்டிக்கலாம் நீ என்று சொல்லக்கூடிய துணிச்சல் புத்தனுக்கு இருந்தது. அதனால் அவன் டீச்சர். நான் ஒரு காட்சியை மட்டும் சொல்றேன், உங்கள் கருத்துக்கு நிச்சயமாக இது மிக முக்கியமான ஒரு வெளிச்சமாக இருக்கும் என்கின்ற பிரார்த்தனையோடு சொல்கிறேன். புத்தன் உட்கார்ந்திருக்கான். உங்க டைரியில போய் இன்னைக்கு ராத்திரி ஒரு சொல் எழுதி வச்சுக்கோங்க. அடங்கிய மனமே குரு. எழுதி வச்சுக்கோங்க. உங்க மனசு எந்த இடத்துல அடங்குதோ அந்த இடத்துலதான் நீங்க குருவா நிக்கிறீங்க. துள்ளி குதிச்சு போராட்டத்திலும் கோபத்திலும் ஆய்வுன்னு பண்ணிட்டு குரு. உங்கள் மனம் எங்கே அடங்கி நிற்கிறதோ அங்கே நீங்கள் குருவாக உயர்கிறீர்கள். பாருங்க, அடங்கி உட்கார்ந்து இருக்கான் புத்தன். புத்தன் சொல்லுகிறான், வாயிலிருந்து நிகழ்த்தி விட முடியாத குற்றங்கள் 4: பொய், அவதூறு, பயனற்ற சொல், விற்றுச்சொல். 4 சொல்லாதங்கிறான் புத்தன். எதை சொன்னாலும் வெற்றாக பேசாத. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் சொல்லாத. கங்க்ராச்சுலேஷன் சொல்லாத. உள்ளன்போடு உணர்ந்து வாழ்க்கையில் ஆழமாக அந்த சொல்லை தியானித்து அப்புறமா சொல். ஆல் தி பெஸ்ட் சொல். வணக்கம் வணக்கம். நிறைய முஸ்லிம்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா என்ன? வணக்கம் என்றால் என்ன? அந்த பணிவம், அந்த முழுமையும் இல்லாமல் அந்த சொல்லை பயன்படுத்தி விடாதே என்கிறான் புத்தன்.
அப்படி என்றால் வகுப்பறையில் நீங்கள் நின்று பேசுகின்ற பொழுது நீங்கள் ஒரு சொல்லையும் வெற்று சொல்லாகவோ பொய்யாகவோ பயனற்ற சொல்லாகவோ சொல்லிவிடக் கூடாது. மற்றவர்களை காயப்படுத்துகின்ற அவதூறை சொல்லிவிடக் கூடாது. நிறைய கெட்ட வார்த்தை தெரியும். மீசப்பேட்டக்காரினா சண்டை போடுவாங்க பாருங்க பொம்பளைங்க, அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். எங்க அம்மா என்ன அடிச்சு இழுத்துட்டு போகும், ஆனாலும் நான் உட்காந்து அதை கேட்டுட்டே இருப்பேன். தமிழ்ல எப்போ எந்த டிக்ஷனரியும் பார்க்க முடியும், பிரமாதமா பேசுவான். என்ன டிக்ஷன், அப்பப்பா யாராலையும் பேசிட முடியாது, அத்தனை கெட்ட வார்த்தையும் தெரியும். ஆனால் அதை எந்த வினாடி வரைக்கும் என் நா உச்சரிக்காதோ அந்த வினாடி வரைக்கும் தான் இந்த வாய்ப்பு எனக்கு, இங்க நிக்கிற வாய்ப்பு, ஆசிரியராக இருக்கும் வாய்ப்பு. வசை சொற்களையோ கெட்ட வார்த்தைகளையோ சொல்லிவிடவே கூடாது என்பதிலே ஒரு ஆசிரியர் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எவ்வளவு கோபம் வந்தாலும், எவ்வளவுதான் கோபம் வந்தாலும், என்னெல்லாம் கோபப்படுத்தி பாக்குறதுல என் பிள்ளைகளுக்கு அல்லாதி ஆசை. முன்னாலே உட்காந்து காப்பி அடிச்சு இருந்துச்சு ஒண்ணு, பாக்குறேன் காப்பி அடி, சரி விட்டேன். எக்ஸாமினேஷன் வரும் பொழுது காப்பி அடிச்சது ஞாபகம் வந்து எழுதும்ல, விட்டுட்டேன். பேப்பர் வாங்கல, பின்னாலேயே வராங்க, மிஸ் பேப்பர் வாங்கிக்கோங்க மிஸ், நாளைக்கு எழுது. ஏன் மிஸ், வை, என்ன நீ காப்பி நானா அப்படின்னா பாருங்க, ஐயாப்பா என்ன ரியாக்ஷன். நாளைக்கு நான் ரொம்ப கோமா இருந்தா பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். நாளைக்கு பார்க்கறேன் மிஸ், நான் நல்ல ஃபேமிலில இருந்து வரேன் மிஸ், நாளைக்கு எங்க அம்மா அப்பா இருந்து வந்தாங்க, போயிடுனேன். நேரா டிபார்ட்மெண்ட் குள்ள நுழைஞ்சேன். அப்ப நான் ஜூனியர் மோஸ்ட், இந்த அடுத்த வருஷம் ரிட்டையர்மெண்ட், அதுக்கு அடுத்த வருஷம் ரிட்டையர்மெண்ட், அதுக்கு அடுத்த வருஷம் ரிட்டையர்மெண்ட் சுத்தி இருக்கிறாங்க. உள்ள இருக்குது 6 மாசத்துல ரிட்டையர்மெண்ட் ஹெச்ஓடி. உள்ள வந்து 400 வாங்கிக்கோங்க ப்ளீஸ் வாங்கி, இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். போயிடுங்க. உள்ள இருந்து எங்க கோமதி சீனிவாசன், பர்வீன் கொஞ்சம் உள்ள வாங்க. எஸ் மேம். ஏன் இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ற? நான் டார்ச்சர் பண்ணல மிஸ், என்னதான் மிஸ் அவ டார்ச்சர் பண்ணிட்டு. பேப்பர் வாங்கிக்கோங்க, அடாலசன்ட் பிள்ளைங்களோட எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியணும். யூ ஆர் வெரி யங், கோ அப்படின்னா. சரின்னு போய் கொடுன்னு, என்னை பார்த்துட்டே வாங்குங்க மிஸ், சிரிச்சுக்கிட்டே வாங்குங்க மிஸ்ங்குது. எனக்கு கால்ல இருந்து ஏறிச்சு பாருங்க கோவம், முதுகு தண்டு ஏறி இங்க நிக்குது வந்து சாஸ்திராரத்துல. ஆக்ஞைக்கு வர்றதுக்குள்ள ஓடி போயிடு. அப்படியே துப்பட்டா வாயில வச்சுக்கிட்டு ஒரு சீரியல் பட நாயகி மாதிரி ஓடினாங்க. அதோட வேலை முடியல. எதுக்காக இதை சொல்றேன்னா, பாடம் உங்களுக்கு. அடுத்த நாள் அது வரல, அதுக்கு அடுத்த நாளும் வரல, அதுக்கு அடுத்த நாளும் வரல. 3 நாள் வரலன்னா வீட்டுக்கு லெட்டர் போகும். நான் குளிக்கல, சாப்பிடல, எதுவும் செய்யலைங்க. அந்த 3 நாள் திக்கு பிடிச்சிட்டு உட்காந்துருந்தேங்க. ஒண்ணும் இல்ல, எங்க ஹெச்ஓடியே சாட்சி சொல்லுவோம். பாக்குற 4வது நாள் வந்து ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து இருக்குது கிளாஸ்ல. பரதேவதை வந்துட்டியா, நீ படி, படிக்காம போ, காப்பி அடி, உயிரோட இரு, அது போதும். மேல ஒரு பொண்ணு கீழே குதிக்க ஓடிச்சிங்க. எல்லாரும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு போறாங்க ஸ்கூல்ல. அவ மேல இருந்து குதிக்கும் போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா பாருங்க, உங்களுக்கு எல்லாம் பாடம். எங்க பிரின்சிபல் இவரை மாதிரி நல்லவர். அவரு போய் கீழே இருந்து கேக்குறாரு, ஏன் குதிக்கிற அப்படின்னு. அவ சொன்னா பாருங்க பதிலு, நான் ஏன் குதிக்கிறேன்னு எக்கனாமிக்ஸுக்கு தெரியும் அப்படின்றுச்சு. எக்கனாமிக்ஸ் அங்கேயே. Handle children is a very very crucial issue. அவ்வளவு சீக்கிரமா அவங்களுடைய பர்சனல், அவங்களுடைய அபிஷியல் விஷயங்களில் நீங்கள் அவ்வளவு சீக்கிரமாக உள்ளே நுழைந்து விட முடியாது, நுழைய கூடாது. அந்த கோடு யாருக்கு தெரிகிறதோ அவர்தான் மிக சிறந்த ஆசிரியராக வருகிறார். மென்டார்ஷிப். பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். நான் புத்தனை சொல்கிறேன். புத்தன் உட்கார்ந்திருக்கான். What is the quality?
இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது என்னது, கிளாரிட்டி இன் தாட்ஸ்ங்கிறது என்னது. புத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், ஒருத்தன் வேகமா வந்து காரி துப்பிட்டான். புத்தன் நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? புத்தன் என்ன தெரியுமா செஞ்சான்? முகத்தை துடைத்துக் கொண்டு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா அவன் மறுபடியும் துப்ப வந்தான். ஒரு கன்னத்தை காட்டினால் அரைந்தால் என்ன பண்ணுவான்? அவன் அடிப்பான், திரும்ப முதுகிலையும் அடிப்பான். ஒரு முடிவோட தானே வந்திருக்கான். பக்கத்தில் உட்கார்ந்து இருந்த ஆனந்தனுக்கு கோபம் வந்தது. அவன் எழுந்து நிற்கிறான். ஏய், குருவையா துப்பினாய்னு கிட்ட போறான். அப்பொழுது நான் சொல்ற பதிலை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இட்ஸ் a takeaway message. ஆனந்தா உட்கார். வந்தவனுக்கு நான் யார் என்று தெரியாது, உனக்கு தெரியும் தானே, உட்கார். அவனுக்கு என் மீது கோபம் இல்லை. நான் ஏதோ சொல்லி இருக்கிறேன், அந்த சொல் அவனை காயப்படுத்தி விட்டது. அந்த கருத்தின் மீதுதான் அவன் காரி உமிழ்ந்தானே தவிர என் மீது இல்லை. எவ்வளவு பெரிய மெசேஜ் தெரியுமா? நம்மளை எதிர்த்து யாராவது ஏதேனும் பேசினார்கள் என்று சொன்னால் அந்த எதிர்ப்பு நம் கருத்துக்குத்தானே தவிர நமக்கு இல்லை என்ற தெளிவு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே பிரச்சனை தீர்ந்து போகுமே. அதுவும் பெரிய மெசேஜ் இல்லைங்க. அவன் அதை கேட்ட உடனே அவன் போயிட்டான். புத்தனை தேடி வந்தவனாச்ச போயிட்டான். நைட்லாம் தூங்கல. புத்தனை சந்தித்தவனால் எப்படி தூங்க முடியும்? தூங்கல. அடுத்த நாள் ஓடி வருகிறான், காலில் விழுந்து அழுகிறான். புத்தன் சொன்னான், நேற்று இவன் வந்தான், அவன் மொழி அவனுக்கு துணை புரியவில்லை, அதனால் காரி துப்பினான். இன்றைக்கும் ஏதோ சொல்ல வருகிறான், மொழி அவனுக்கு துணை புரியவில்லை, அதனால் காலில் விழுந்து அழுகிறான். எழுந்து கண்களை துடைத்து தெளிவில் வந்துவிட்டு அவன் சொன்னான், புத்தா என்னை மன்னிப்பாயா? It's a takeaway message, my dear colleagues. என்னை மன்னிப்பாயா? புத்தன் சொன்னான், உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. புத்தனால் மன்னிக்க முடியாதா? மன்னிப்பவன் தானே புத்தன் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். புத்தன் சொன்னான், என்னை உன்னால் மன்னிக்க முடியாது. கேள்வி கேட்டான் துப்பியவர். ஏன்? புத்தன் சொன்ன பதில் மனதில் இறுதி வைத்துக் கொள்ளுங்கள். புத்தன் சொன்னான், நீ நேற்று துப்பினாயே, அவன் இன்றைக்கு இல்லை, அவன் வேறு, நான் இன்றைக்கு புதிய மனிதன், நான் வேறு. 24 மணி நேரங்கள் கடந்து விட்டது, எத்தனையோ அனுபவங்கள் அந்த மனிதனுக்கு வந்து சேர்ந்தது. நான் ஓடுகின்ற கங்கை ஆறு, நீ துப்பிய நீர் கடலில் கலந்து விட்டது, இதோ ஓடிக்கொண்டிருப்பது புதிய நீர் என்று சொன்னானாம் புத்தன். நமக்கு நாம் இந்த வினாடியில் என்ன நிகழ்கிறதோ அதிலே முழுமையாக இருத்தல் என்பதுதான் ஞானத்தினுடைய வெளி. கடந்த கால சிக்கல்களையும் ஆபாசமான உணர்வுகளையும் ஆறாத ரணங்களையும் சுமந்து கொண்டு அலைவதற்கு வாழ்க்கை வசதியானது இல்லை. எந்த வினாடியோ அந்த வினாடியில் புதுமையாக வாழ்ந்து அந்த வினாடியின் மீது அற்புதங்களை நிகழ்த்துவது. பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன், நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? டீச்சர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, மார்க் மேக்கிங் மெஷின்ஸ். பாஸ் பண்ணிடணும், பொட்டன்ஷியலா இருந்தானா அந்த மார்க் அட்டைன் பண்ணிடும். எல்லாரும் 100 மார்க்லாம் வாங்க வைக்க முடியாதையா? எங்க காலேஜ்ல எல்லாம் சொல்லுவாங்க, 100% பாஸ் பர்சன்டேஜ் தரேன், 100க்கு 100 மார்க்லாம் வாங்க முடியாது. ஏங்க, ஒரு இந்த மரம் இருக்குது, மீன் இருக்குது, புலி இருக்குது, பாம்பு இருக்கு, பன்னி இருக்கு, எல்லாரும் ஏறணும்னா எப்படிங்க ஏறும்? அப்படி ஏறினாதான் நீ பாஸ். 100க்கு 100னா இப்போ மீன் முட்டாளா? அப்படி இல்லைங்க, பாஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். இந்த சிஸ்டம்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாதான் ஃபெயில் ஆக முடியும். அதனால அந்த குழந்தைகள் எல்லாம் பாஸ் பண்ணிடும். என்ன வேற டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இல்லாம ஒழுங்கா அந்த குழந்தைகளை அந்த வினாடியில் நிறுத்தி அந்த வேலையை வாங்கிட்டீங்கன்னா அது பாஸ் பண்ணிடும். சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப ஈஸி. அந்த கருத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு அந்த குழந்தைகளை ரியலைசேஷன் பண்ண வச்சிட்டீங்கன்னா ஈஸிங்க. நான் ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ண வைக்கிறேங்க. என் கிளாஸ்ல நான் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு சொல்றேங்க. நான் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல 40 பிள்ளைங்க, 22 ஃபெயிலியர்ஸ் வந்துருச்சு. 5 டீச்சர்ஸ் ஒரு முடிவு பண்ணோம், 10 பிள்ளைங்களா பிரிச்சுக்கலாம், பாத்துக்கலாம் அடுத்த வருஷம் யாருன்னு. என்னுடைய கணக்குக்கு 7 குழந்தைகள் வந்தார்கள். சீனியருங்க வந்தாலும் கொஞ்சம் குறைப்பாங்க. 7 குழந்தைகள் வந்தார்கள். மற்ற டீச்சர்ஸ் எடுத்த குழந்தைகள் 2, 3, 4 என்று ஃபெயிலியர் வந்தது. நான் எடுத்த குழந்தைகள் 7க்கு 7 பாஸ்.
எப்படி? கண்டினியூஸ் அசஸ்மெண்ட், கண்டினியூஸா அந்த குழந்தைகளை கவனித்தல், அந்த குழந்தைகள் மீது ஈடுபாடு காட்டல், அந்த குழந்தைகளுக்கான மனதிலே இருக்கக்கூடிய திரையை கிழித்தல், அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஓடுடைத்தல், இதையெல்லாம் தான் டீச்சருடைய பணி. அதை செய்யலாம். எங்க திருவாரூர் இங்க இருக்குதுல்ல, அதுல சண்முக வடிவேல்னு ஒரு ஐயா இருக்கார். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவரை. எனக்கு குருங்க அவர். அவர் சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி ஏதாவது பேசினாங்கன்னா போய் போய் கேட்டுட்டு இருந்துச்சாம் 10 நாளா டியூட்டி டைம்ல. கரெக்டா 5 மணிக்கு அந்த வாத்தியார் வந்துட்டாராம், அந்த முதலாளி. ஒரு நாள், என்ன 10 நாளா டியூட்டி டைம்ல ஓடிட்டு இருக்கிற நீ, 4ல இருந்து 6, எங்க போற நீ? ஐயா கோயில்ல ஒரு அம்மா பேசுதியா, அதை கேட்க போயிருந்தேன்னுச்சான் இந்த கிழவி. அப்போ என்ன பேச போச்சு? அது என்ன பேசிச்சு? அது வேலையை விட்டுட்டு ஓடுற அளவுக்கு என்ன பேசிச்சு? அது மரியாதையா வந்து வேலைக்கு செய். இல்லையா இன்னொரு 3 நாள் தான் இருக்கு, அந்த 3 நாள்ல அந்த ஐயா அந்த அம்மா பேசுறத கேட்டு வந்துடுறேன். அவர் அலோவ் பண்ணல. அப்புறமா சொன்னாராம், சரி சரி அலோவ் பண்றேன், 10 நாளா என்ன கேட்டங்கிறத சொல்லு. அந்த கிழவி யோசிச்சுது. 10 நாளா அவன் திருவாசகம் கேட்டுருக்கு. இந்த 10 நாளா கேட்ட திருவாசகத்தை எப்படி சொல்றது? அது ஒரு ஐடியா பண்ணுச்சான். சாணி கூட அந்த அம்மா வேலை வந்து சாணி அல்ற வேலை. அவரு தொழுவ மாஸ்டர். அவரு சாணி கூடைய கையில எடுத்து கொடுத்துச்சா, நான் ஜாயின் பண்ணும்போது கொடுத்த கூட, இதுல தண்ணி எடுத்து இந்த தொட்டில நிரப்பிடு, நான் சொல்றேன்னுச்சான். அவ்வளவுதானேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு நிரப்பி நிரப்பி ஊத்திருக்கிறார். 2 3 தான் வந்துச்சு. 3வது வரல. 4வது பார்த்தா கொஞ்சம் கூட தண்ணி நிக்கல. 5வது பார்த்தா காலியா வருது, தண்ணியே எடுக்க முடியல. நேரம் வந்து தண்ணிலாம் எடுக்க முடியலையா? ஆயா சொல்லு, நீ என்ன கேட்டேன்னு சொல்லு. இந்த மாதிரி இறுகி போன சாணி கூட மாதிரி தான் அந்த பேச்சு கேட்க போயிருந்தேன். எதையாவது கொண்டு வந்துடலாம் தான் கேட்டேன். முதல் நாள் ஏதோ புரிஞ்ச மாதிரி இருந்தது. 2வது நாள் ஏதோ வீட்டுல வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தேன். 3வது நாள் 4வது நாள் ஒன்னும் இல்லையா, பேச்சு கேட்கற தவிர்த்து வேற எதுவும் என் மனசுல இல்ல. ஆனா எதுவும் எடுத்துட்டு வர தெரியலையா எனக்கு. இந்த சாணி கூட மாதிரி மனசு சுத்தமாயிருச்சுன்னுச்சான். சொல் மனதை சுத்தப்படுத்தும். எந்த சொல் சொல்லுகிறோமோ அந்த சொல் மனதை சுத்தப்படுத்தும். அந்த சொல்லை தியானித்து சொல்லுவது வாட்ச் யுவர் ஸ்டெப் என்று சொல்லித்தாருங்கள். வாட்ச் யுவர் ஸ்டெப். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் if you watch your step you can win. அடுத்த அடியை நிதானி. பெரிய பெரிய படிப்புக்கெல்லாம் ஒரே ஒரு அர்த்தம் தான், அடுத்த அடியை நிதானமாக எடுத்து வைத்தல். சொல்லித்தாங்க. எப்படின்னு கேட்பான். அடுத்த அடியை எடுத்து இருக்கிறதுனா என்னன்னு கேட்பான். சொல்லுங்க. பெரிய பிரச்சனையோட ஒருத்தன் போனா, பெரிய பிரச்சனை. மாஸ்டர் சொன்னாரு வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப். அவன் சொன்னா அதெல்லாம் முடியாது, பெரிய வேலை இதெல்லாம். என்ன வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்? இது ஒரு மந்திரமா? இது ஒரு சால்வேஷனா? இது ஒரு சால்விங் ப்ராப்ளமா? அது நான் ப்ராப்ளம் சால்விங்லாம் இது கிடையாதுன்னு போயிட்டான். வெளியில ஓடி வந்தார் குரு. ராத்திரி ஆயிடுச்சு சாமி, எப்படி போவேன்? கார் வச்சிருக்கேன் சார், போயிருவேன். ராத்திரி ஆச்சே, எப்படி போவேன்? அதான் கார்ல போயிருவேன்னு சொல்றேனே சார். இல்லப்பா இருட்டா இருக்க, எப்படிப்பா போவேன்? அதான் லைட் இருக்கே சார். உங்க ஊர் எத்தனை கிலோமீட்டர்? இங்க இருந்து 70 கிலோமீட்டர் சார். லைட் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் பாயும்? 2 அடி தான் சார் பாயும். 2 அடி லைட்டை வச்சுக்கிட்டு 70 கிலோமீட்டர் போயிருவேங்கிறியே, உன்னுடைய அடுத்த அடியை நிதானிப்பது மூலமாக உன் இலக்கை உன்னால் அடைய முடியாதா என்று கேட்டார். இவ்வளவுதாங்க மனத்தெளிவு. மனத்தெளிவு பெறுவதற்கு ஆசிரியர்களிடத்தில் சான்றுகள் இருக்க வேண்டும். ஒரு குழந்தை வந்து கேக்குது, நான் கெட்டவளாக போறேன். நான் சொல்றேன், இல்லப்பா பூவோடு சேர்ந்த நார் தான் மணக்கும் தானே, நாரோடு சேர்ந்த பூ நாருமா? நீ கெட்டதில் காட்டுகின்ற தீவிரத்தை நல்லதில் காட்டு, உன்னால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி கொடுங்க. வார்த்தை இது உட்படாது. சில எல்ஐசி பிரமுகர்கள் இருக்காங்க தெரியுமா, இவன் வாங்க மாட்டான் இப்படி நினைச்சுக்கிட்டே போவாங்க. அவங்க ஒரு பாலிசி வாங்க மாட்டான். இல்லைன்னா போய் எனக்கு ஒரு பாலிசி கொடுமா, என்னைக்கு எனக்கு பாலிசி வரியோ வா. கிளாரிட்டி இன் தாட்ஸ் எனி டைம் ஆன்ல இருந்தன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்களை மிக அற்புதமாக சாதிக்கலாம். தோழிகளே, தோழர்களே, ஆசிரிய பணி என்பது அற்புதமான பணி. அந்த பணிக்கான வாய்ப்புகள் வருகின்ற பொழுது உங்களை நீங்களே மிக மிக சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு குழந்தை என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்தது. அந்த குழந்தை என்கிட்ட ஒரு விஷயம் தான் சொல்லுச்சு, I don't want to go to that school. அவ்வளவுதான். எல்லா படிப்பும் படிக்குது, அந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் படிக்க மாட்டேங்குது. நல்லா படிக்கிற குழந்தை படிக்க மாட்டேங்குது. அது சொன்ன காரணத்தை சொன்னீங்கன்னா ரொம்ப கோவப்படுவீங்க. குழந்தைகளுடைய சைக்காலஜி, என் டீச்சர் அழகா இல்ல,
சொல்லுதுங்க. அது ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண மாட்டேங்க, அவங்க வாய்ஸ் பிடிக்கல. நான் தயவு செஞ்சு ஸ்கூலை மாத்துங்க. போய் நம்ம டீச்சரை மாத்த முடியுமா? ஸ்கூலை மாத்துங்க. நம்ம குழந்தை வெளியில போய் இப்படி சொல்லிடக்கூடாதுல்ல. பிரசன்டபிளா போங்க. டீச்சர் அப்படி பாக்குதுங்க குழந்தை. எங்க கல்யாணி டீச்சருங்க, தேவதைங்க. அது எனக்கு 4th ஸ்டாண்டர்ட் எடுத்தாங்க. தேவதை அவங்க. கனகாம்பரம் வச்சாலே மணக்கம். அவங்க போட்ட குட்டி கோராதான் இன்னி வரைக்குமே எனக்கான பர்ஃபியூம்ட் டால்கம் பவுடர். கிட்ட போனா அப்படி இருக்கும். Teacher, we cannot success, we cannot pronounce success without you. நீங்கள் என்பது இல்லாமல் சக்சஸ் என்றதே இல்ல. யூ இல்லாம சக்சஸ் நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க முடியாது. இறைவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக ஆசிரிய பணியை கொள்ளுங்கள். நான் உங்களிடத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். எவ்வளவுதான் பணம், எவ்வளவுதான் புகழ், எவ்வளவுதான் வாய்ப்பு வந்தாலும் ஆசிரிய பணியை மட்டும் விட்டுறாரு. ஆசிரியருக்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கல்பத்தை ஒரு காலமும் விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் அதை விட அற்புதமான பணி இந்த பூமியில் இறைவனுடைய படைப்பில் வேறு இருப்பதாகவே எனக்கு தெரியவில்லை. அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய இந்த பணியை நீங்கள் அத்தனை பேரும் செம்மையுடன் செய்ய வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன், நான் தியானிக்கிறேன். தியானம் என்பது வேறு எதுவும் இல்லை, ஒரு விஷயத்தை ஓர்மமாக நினைப்பது. எதை நீங்கள் ஓர்மமாக நினைக்கிறீர்களோ அது நிகழும். மிகப்பெரிய சயின்ஸ். எதை நீங்கள் காட்சிப்படுத்துகிறீர்களோ அது நிகழும். காட்சிப்படுத்தி பாருங்கள். வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துவதற்கான சூழல் வருவது போல் காட்சிப்படுத்தி பாருங்கள். என் மாணவிகளை நான் உலகமெல்லாம் சந்திக்கிறேன். எங்க போனாலும் ஒரு ஆசைதாங்க எனக்கு. ஐயா சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பேசுறதுக்கு, வாங்க. உடனே ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு பாருங்க, உடனே ஓடி வருவாங்க. ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு வெளிநாட்டுல போய் நான் பேசிட்டு இருக்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட் வருவான். மேம் அன்னைக்கு ஸ்கூல்ல பேசுனீங்க மேம், நான் இன்னைக்கு இங்க எம்டியா இருக்கிறேன் மேம், இந்த மல்டிநேஷனல் கம்பெனில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம், நான் டாக்டரா இருக்கேன். எப்போ மேம் உங்களுக்கு ஃபிளைட்? நான் டிராப் பண்ணிடுறேன் மேம். நிறைய பேர் வந்து இருக்கிறார்கள். அப்படி அதுதானே ஒரு ஆசிரியருக்கு அதை விட ஒரு பெருமை வேறு என்னங்க இருக்க முடியும்? அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ரெம்யூனரேஷன் என்ன இருக்க முடியும்? கண்களில் வெளிச்சத்தை தாங்கிக் கொண்டு அந்த கண்ணீருடன் குஜராத் பேசுகின்ற ஒரு பொண்ணுங்க என் வாசலுக்கு வந்து நின்னு பேசினா என்கிட்ட, மேம் தேங்க்ஸ். கண்ட அவ அழறாங்க. வாட்? அவ பேர் ஏதோ ஒரு சத்திரிவாலா. சத்திரிவாலா பேர் தான் ஞாபகம். ஏதோ ஒரு சத்திரிவாலா. Why are you crying? No ma'am, I'm not crying. Actually my eyes are twinkling. அப்படினா, yes, your eyes are twinkling. That's what I'm asking you. Why your eyes are twinkling? Ma'am, now I know to read and speak Tamil, ma'am. Thank you so much. இதை விட பெரிய ஒரு ரெம்யூனரேஷன் என்னங்க இருக்க முடியும்? என் 4 வயது குழந்தை வெளியில் ஓடி போயிட்டு ஓடி வந்து என்னுடைய முந்தானியை பிடிச்சு இழுத்து, அம்மா தேங்க்ஸ் அப்படின்னா என்னால மறக்கவே முடியாதுங்க அந்த நாள். ஏன் தம்பி அப்படின்னு கேட்டேன். ஏன் தேங்க்ஸ் சொல்ற? அம்மா நீ தானே எனக்கு கிளாக் பார்த்த கத்து கொடுத்த. 4 o'clock நான் போகலன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே விளையாடுறதுக்கு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு 4 o'clock எப்படி ஆறதுன்னு தெரியும், ஏன்னா நீ தான் சொல்லி தந்த, தேங்க்ஸ் அப்படின்ட்டு போனா முடிஞ்சுதங்க. வாழ்க்கையில் என் உன்னதமான ஒரு வினாடியை என் வாழ்க்கை எனக்கு கொடுத்துருச்சு. அதை விட என்ன இறக்க முடியாத ஒரு வாய்ப்பு எனக்கு வேறு என்ன இருக்க முடியும்? யார் மூலமாவது நான் இதை அறிந்து கொண்டேன், அதற்கு உனக்கு தேங்க்ஸ் என்று ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் பெறக்கூடிய அத்தனை ஊதியங்களிடமிருந்து பெரியது அந்த ஒரு தேங்க்ஸ். அந்த ஒரு வார்த்தை அந்த குழந்தையிடமிருந்து பெறுவது. நான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறேன் என்றால் இந்த ஆசிரியர் தான் காரணம் என்று உங்கள் தாளாளர் சொன்னார். இவ்வளவு நான் சிந்திக்கிறேன் என்றால் அந்த ஆசிரியர் தான் காரணம். நான் ஒன்று சொல்லுகிறேன் ஐயா, ஆசிரியராக நின்று சொல்லுகிறேன். நாம் தான் அவர்களுக்கு சொல்லித் தருகிறோம் என்று கருதி கொண்டிருக்கிறோம். கிடையாது. அவர்கள் தான் நாம் சொல்லிக் கொடுக்கின்ற வாய்ப்புகளை தந்து நம்மை உயர்த்துகிறார்கள். அந்த வாய்ப்பு அவர்கள் தரவில்லை என்றால் நாம் யார் என்று இந்த உலகத்திற்கு தெரியாது. சாக்லேட் கொடுப்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு போனீங்கன்னா உங்க பையில எப்பவுமே சாக்லேட் இருக்கும். 365 நாள் ஏதாவது ஒண்ணு பிறந்திருக்கும். காலேஜ்ல மாதிரி அங்கங்க போய் ஒண்ணு சாக்லேட் கொடுக்காது, எல்லாருக்கும் கொடுக்கும். அந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துச்சுங்க என் பக்கத்துல ஒரு டீச்சருக்கு.
நான் பிடி டீச்சர், எனக்கு ஃப்ரீடம்லாம் கிடையாது. ஸ்டாஃப் ரூம்ல ஸ்டூல்ல தான் உட்காருவேன். அந்த டீச்சர் சயின்ஸ் டீச்சர், அது என்னன்னு தெரியலங்க. சயின்ஸ் டீச்சர், ஆர்ட்ஸ் டீச்சர், லாங்குவேஜ் டீச்சர்ஸ் அவங்கெல்லாம் வேற. சயின்ஸ் சயின்ஸ் பெரிய டீச்சர்ஸ் அவங்க பக்கத்துல இருந்தாங்க. எனக்கு கெமிஸ்ட்ரி டீச்சர் ரொம்ப பிடிக்கும். கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு என்ன பிடிக்காது? அதனால தான் நான் கெமிஸ்ட்ரி படிக்கல. என்ன பார்த்தா எப்ப பார்த்தாலும் இப்படி காட்டிட்டே இருப்பான். உருப்பட மாட்டானா? அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பேன். மாலிக்யூல் மாலிக்யூல் இதை எழுதி போட்டிருப்பாங்க, பின்னால சத்தம் போட்டே இருப்பேன். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான். டீச்சருக்காகவே படிக்கல, சயின்ஸ்ல போயிருப்பேன். ஆனா தமிழ்ல பிறந்தாலும் உலகம் எல்லாம் போற, சயின்ஸ்ல போனா வேற ஏதாவது இருப்பேன். அந்த டீச்சர் சயின்ஸ் டீச்சர் சாக்லேட் கொடுக்கறது அப்படின்னுங்க, குழந்தைய அப்படிம்பாங்க. குழந்தை பயந்து போயிடும். என் கிளாஸ்ல ஒண்ணு இருந்துச்சு, மஞ்சுளா, எல்கேஜி யூகேஜி. அதுகிட்ட சொன்னேன், எப்போ பாப்பா உனக்கு பர்த்டே? 3 days இருக்கு மிஸ் இன்னொன்னு. நான் சொல்ற ஆளுக்கு நீ சாக்லேட் கொடுத்துட்டுனா உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன். உனக்கு என்ன வேணும்? பார்பி டால் வேணும் மிஸ். நிச்சயமாவா மிஸ்? நிச்சயமாதான். ஆனா நான் சொல்ற ஆளுக்கு நீ சாக்லேட் கொடு. ஓகே மிஸ். அடுத்த நாள் மஞ்சள் ட்ரெஸ்ல வந்துச்சுங்க. 3 நாள் கழிச்சு வேற உட்காந்து போய் மேல அதே அந்த சாக்லேட் எல்லாருக்கும் கொடுத்துச்சு. நான் என்ன பார்த்துச்சு, நான் பார்பி டால வெளியில ஓபன் பண்ணி வெளியில எடுத்து வச்சுட்டேன். எல்லாருக்கும் கொடுத்துட்டு வா பாப்பா. நேரால அப்படிங்குது அப்படின்னு அவங்க ஏதோ எழுதிட்டு இருந்தாங்க. மாலிக்யூல் மாலிக்யூல் தான் எழுதிட்டு இருப்பாங்க. எழுதுறாங்க, மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ். அவங்கள அப்படின்னாங்களா? பயந்துருச்சுங்க மஞ்சுளா. திடீர்னு என்ன பார்த்துச்சு, நான் பார்பிடால பார்த்து மறுபடியும் நின்னுட்டு மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ் அப்படிச்சு. ஐ செட் கோ அப்படின்னுச்சு. நான் பார்பிடாலேயே பார்த்துட்டு இருக்கிறேன். அவ என்ன பாக்குறா, சாக்லேட் டப்பாவை பாக்குறா. அந்த அம்மா எப்படியாவது இந்த பொம்பளைக்கு சாக்லேட் கொடுத்துடணுமே கெஞ்சதுங்க அந்த குழந்தை. அவரு அந்த அம்மா வாங்கவே இல்லைங்க. உங்களுக்கு தெரியுமா, குழந்தை ஒரு டைம்ல வந்து பெரியவங்க எல்லாம் என்ன முறுக்கிக்கிட்டு நிக்கும். அப்படி அப்படி நின்னுச்சு பாருங்க. அது கேட்ட ஒரே கேள்வி, ஏன்? அந்த டீச்சர் பதில் சொன்னாங்க சூப்பரா. ஏன்னா அப்படி எழுந்துச்சு. எனக்கு அப்பதான் தெரியும் காரணம். ஏன்னா எனக்கு சுகர் அப்படின்னாங்க பாருங்க. அடிச்சுது பாருங்க.